புரோட்டீன் வந்து எப்பயுமே ஹீரோ கிடையாது. சம்டைம்ஸ் புரோட்டீனே நமக்கு வில்லனாவும் மாறலாம். புரோட்டீன் அப்படிங்கிற வேர்டு வந்து இன்னைக்கு கேள்விப்படாதவங்களே கிடையாது. இந்த புரோட்டீனை பற்றின நிறைய இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸை இப்போ நான் ஷேர் பண்ண போகிறேன். நமக்கு எந்த அளவுக்கு அவேர்னஸ் புரோட்டீன் பற்றி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கோ அதே அளவுக்கு சப்ளிமெண்ட்டோட இண்டஸ்ட்ரியும் புரோட்டீனோட இண்டஸ்ட்ரியும் க்ரோ ஆகிட்டே இருக்கு. இது நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். கிட்டத்தட்ட 2024 மட்டும் புரோட்டீனோடைய இண்டஸ்ட்ரி க்ரோத் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $1.4 பில்லியன் ஒன்லி இன் இந்தியா. இதில் ஒரு குட் நியூஸ் என்னன்னா 70 to 75% வரைக்கும் ஃபுட் இண்டஸ்ட்ரி தான் இதில் கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஒன்லி 4.5% இஸ் கான்ட்ரிபியூட் by supplement industry. இந்த புரோட்டீன் பத்தி அவேர்னஸ் நிறைய இருந்தாலும் எப்போ எடுக்க கூடாது அப்படிங்கிற அவேர்னஸ் இன்னைக்கு நமக்கு கம்மியா இருக்கு. குறிப்பா ஃபீவர், டைஜஸ்டிவ் இஷ்யூஸ், உங்களுக்கு டயரியா அண்ட் ஸ்டொமக் அப்செட் இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கும்போது ஹை புரோட்டீன் டயட்டை கட்டாயம் தவிர்க்கணும். நீங்க ஸ்போர்ட்ஸ்ல இருந்தாலுமே இல்ல ரெகுலரா ட்ரைனிங் பண்ணினாலுமே அந்த 3 to 5 days ஆஃப் ஃபீவர் ஆர் எனி அதர் சிக்னஸ் இருக்கும்போது லோ புரோட்டீன் டயட் தான் சாப்பிடணும். அதுதான் உங்களோட ரெக்கவரிக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த நேரத்தில் கார்போஹைட்ரேட் இன்டென்ஸா உங்க டயட் இருந்தாலும் உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கும்.